ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு சனா ரெசிபீஸில் சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் நல்லா சுடரிச்சு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சுடரிச்சு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நீள்வாக்க நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினாவே போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. இப்போ பொடியை நறுக்கி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஓரத்தில் இருக்கிறத நல்லா எடுத்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தக்காளி பழத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறாம இருந்தால் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. தக்காளி பழம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க 1 கப் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ரைஸை நல்லா கிளறிக்கலாம். ரொம்ப அதிகமாக கிளறக்கூடாது, ஏன்னா பாஸ்மதி ரைஸ் நல்லா உடஞ்சிரும். இப்போ சாதத்துக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.